டேய் யாருமே இல்ல நினைக்கிறேன், இறங்கட்டுமாடா? டேய் வாடா வா. யாருக்கும் தெரியாம குழந்தைய கொடையில மறைச்சுக்கிறேன். வா. ஏய் திருட்டு மொழி முடிக்காத, சைலா வா. கொடையறா கொடையறா. டேய் டேய்டா. அந்த கொடையை கொடு. எதுக்கு? ராத்திரியான பனி பெய்யும், பகலான வெயில் அடிக்கும். அந்த கொடையை அப்படி ஊன்றா. ஆமா குழந்தை பாவம் இல்ல. எக்ஸலென்ட். டேய் அந்த செயினை கழட்டு. இது எதுக்கு? டேய் நம்மகிட்ட இருந்து போற குழந்தை ஏழையாவ போறது. நல்ல சீரும் சிறப்புமா செல்வந்தனா போகணும்டா. அந்த செயினை கழட்டு போடு. வெரி குட். என் தங்க டேய் ஒரு பேனா பேப்பர் எடுத்துட்டேன். எழுது. நான் சொல்ற மாதிரி எழுது. இந்த குழந்தையை எடுத்து வளர்க்க விரும்புவதற்கு பால் செலவுக்காக மாதா மாதம் 500 வழங்கப்படும் எழுதி அந்த பேப்பர் குழந்தை தலைமத்துல வை. வெரி குட் ஐடியா. வாங்க வாங்க வாங்க, உங்க எதிர்காலத்தை கரெக்டா பார்த்து சொல்றேன். ஏய் என்னடா இது? தியேட்டர் வாசல்ல பிளாக் விக்கிற மாதிரி, ஹோட்டல் வாசல் பீடா கடை மாதிரி, ஸ்டுடியோ வாசல்ல உட்கார்ந்து ஜோசியக்காரி கூவினுக்குறா. அது வேற ஒண்ணு இல்லடா. எத்தனை பேர் சினிமா நம்பி வந்து போய்கிட்டு இருக்கான். அவன் பூரா தேர்வானா தேர மாட்டானான்னு விவரம் சொல்லி மறுபடியும் வண்டி ஏற்றி விடுவானா. அதுக்கு தான் ஸ்டுடியோ வாசல்லே உட்காந்துட்டா கிளவி. ஏய் வாடா, நம்ம எதிர்காலத்தையும் பாத்துடலாம். நம்ம எதிர்காலம் தான் வெற்றியோட வெற்றியா சேர்ந்து போய்கிட்டு இருக்கு. அதே பாக்குற. அது எத்தனை நாளைக்கு தெரிஞ்சுக்க வேணாமாடா? எத்தனை காலம் தான் ஏமாற்றுவோம் நம்ம வெற்றியை, நம்ம வெற்றி ஆத்தா பாரு. ரெண்டு பேரும் என்ன ஒன்னா கைய நீட்டுறீங்க? சொல்ல போனா 3 கையை காட்டணும், ஒரு கை குறையுது. ஒரு கை குறையுதுன்னா நான் என்ன சீட்டாடவா கூப்பிடுறேன்? ஆடுவோமா? பார், பார்த்தா 2 கை ஒண்ணா பாரு, இல்ல ஆள விடு. சரி சரி, கைய காமிங்க. என்ன இது, 2 பேர் ரேகையும் ஒரே மாதிரி இருக்கு? ஒரே மாதிரி இருக்கா? ஆமா, நீங்க 2 பேருமே படிக்கல. கரெக்ட். 2 பேருமே ஒருத்தரை தான் நம்பி இருக்கீங்க. கரெக்ட். நீங்க 2 பேருமே அவர் வீட்ல தான் தங்கி இருக்கீங்க. கரெக்ட். உங்க 2 பேருக்குமே கல்யாணம் ஆகல. கரெக்ட். உங்க ஃப்ரெண்டுக்கு மட்டும் கல்யாணம் ஆக போகுது. வெற்றிக்கு கல்யாணம் ஆனா எங்களுக்கு சந்தோஷம் தான். உங்களுக்கு சந்தோஷமா? ஆமா. உங்க நண்பனுக்கு கல்யாணம் ஆனா உங்க கதை முடிஞ்சது. அப்புறம் நீங்க 2 பேரும் தெரு தெருவா உன்ன மாதிரி ஜோசியம் பாப்பமா? இல்ல ராசா. பயிர் வாடுதையா, பசியால் உயிர் போகுதையா. ஒருவனை நம்பி இருந்தோம், அவன் தெருவில் விட்டு விட்டாண்டி. நீ என்னடா கனவு கண்ட? நீ என்ன கர்மத்தை கொண்டு அதே கர்மத்தை தான் நானும் கண்டேன். டேய் என்ன ஆனாலும் சரி, வெற்றிக்கு கல்யாணமே நடக்காம நம்ம பாத்துக்கிறோம்டா. ஓகே? என்ன செஞ்சாலும் எனக்கு திக்கு திக்குன்னு இருக்குது. நீ பண்ற அட்டகாசத்துல எனக்கு ஆயுசே குறைஞ்சிடும் போல இருக்குது. ஆமா அரிசி சார், அரிசி. ஐயா அரிசி சார், சத்தியம் அரிசி தான் பாருங்க. ஆமா அரிசி. ஆமா எதுக்கா பைக்குள்ள தண்ணியை ஊத்தின? இல்ல சார், தண்ணி ஊத்தாம அரிசி தின்னோம்னா வகுப்புல கடக்கு முக்கு கடக்கு முக்கு கடக்கு முக்குன்னு சத்தம் கேட்கு சார். தண்ணி ஊத்தி ஊற வச்சு தின்னோம்னா கடக்கு முக்கு கடக்கு முக்கு கடக்கு முக்கு சத்தம் வரக்கூடாத. அப்ப ஒண்ணு செய்ய, அப்படியே ஏறி கும்பிட்டி மேல உட்காந்துக்க. அரிசி வெந்து சாதம் ஆயிடும், சுத்தமா சத்தமே வராது. ஏன் சார், அப்ப மத்ததெல்லாம் வந்து போகாதா? இதெல்லாம் விவரம் இருக்கா? இல்ல சார்